தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியின் 5ஆம் நாள் ஆட்டத்தில் சென்னை இன்கம் டாக்ஸ் ஹாக்கி அணியும் தமிழ்நாடு 11 ஹாக்கி அணியும் மோதின. இதில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்ததால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் தொடரலாம். வணக்கம் கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஹாக்கிக்கு புகழ்பெற்றது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹாக்கி என்றாலே கோவில்பட்டி தான் அங்கு மைதானம் உள்ளது, அங்குதான் நடைபெறும். குறிப்பாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு, டெல்லி, ஹரியானா, தெலுங்கானா, கர்நாடகா, புவனேஸ்வர், சண்டிகர், பஞ்சாப் உட்பட 14 மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டு கடந்த 23ஆம் தேதி துவங்கி இன்று 5வது நாளாக நடைபெறுகிறது. இறுதிப் போட்டியான வரும் ஜூன் 1 நடைபெறுகிறது. சென்னை இன்கம் டாக்ஸ் அணியும் தமிழ்நாடு 11 ஹாக்கி அணியும் போட்டியில் மோதின. இதில் சமமாக 2-2 என்ற கணக்கில் சமனில் முடிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 14வது அகில இந்திய ஹாக்கி போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 14 அணிகள் கலந்து கொண்டு இந்த போட்டியில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5வது நாளான இன்று காலையில் நடைபெற்ற போட்டியில் சென்னை இன்கம் டாக்ஸ் அணியும் ஹாக்கி அணியும் சென்னை தமிழ்நாடு 11 ஹாக்கி அணியும் மோதின. போட்டி தொடங்கியது முதல் இரு அணிகளும் சம பலத்துடன் மோதியது. இரு அணிகளுமே தலா 2 கோல்கள் சம பலத்துடன் விளையாடிய நிலையில் போட்டி 2-2 நிலையில் சமனில் முடிந்தது. கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.